ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஒரு சோயா கட்லட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி இந்த ப்ரோட்டீனான சோயா கட்லட் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு கப்பு சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அதுவே வெந்துடும். 10 நிமிஷம் கழிச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம வேறு தண்ணியாக மாற்றிடலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அதோட தண்ணியை நான் மாற்றிட்டு பச்சை தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணதெல்லாம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு பச்சை மிளகா, 3 பல்கள் பூண்டு, அதோட சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு 1/2 இன்ச்சு சைஸ் இஞ்சியும் போட்டு நல்லா ஒரு சுற்றிட்டு இப்போ இந்த நம்ம சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது பைண்டிங்காக நான் இன்றைக்கி ப்ரெட் பீசஸ் எடுத்துக்கிட்டேன், ஸ்லைசஸ் எடுத்துக்கிட்டேன். 2 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிட்டேன். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. காஞ்சி போனதாக இருந்தால் கூட பரவாயில்ல, பழையசாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதோட ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதை தோலெலாம் நல்லா எடுத்துகிட்டு இது மாதிரி கையாலேயே நசுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டேன். அதோட கொத்தமல்லி இலைகளையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். ஒரு 1/2 கப்பு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கிட்டேன். அதோட சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, அதோட கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த பேட்டர் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு ஈரமாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ரெட் துண்டுகளை போட்டுக்கலாம். ஒரு ப்ரெட் ஸ்லைஸை போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வச்சு கோட்டிங் போடுறதுக்கு பதிலாக நம்ம இப்போ கடைகளில் எல்லா கடைகள்லையும் விற்கிது இது மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் கிடைக்குது இல்லையா, அதை எடுத்துகிட்டு நல்லா இதை க்ரஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன சைஸ் கட்லெட் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்றாப்புல எடுத்துகிட்டு இது மேலேயும் கீழேயும் இந்த கோட்டிங் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டாகவும் செஞ்சுக்கிட்டேன், அதே மாதிரி சிலிண்டர் மாதிரியும் செஞ்சுக்கிட்டேன், சிலிண்டிக்கல் ஷேப்லேயும். இது ஈவினிங் டைமுக்கு ஒரு ஆப்டான ரெசிபியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். அதோட எல்லா உருண்டைகள் எல்லாமே செஞ்சாச்சு. இப்போது ஒரு தவா எடுத்துக்கிட்டு அந்த தவாவில் இதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்துட்ட பின்னாடி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இஃப்தாருக்கு செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் மற்றது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை ஷேர் பண்ணி விட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். பை பாய்.